ஆன்லைனை பத்திலாம் அவ்வளவு தெரியாது. ஓகே. அப்படி கரெக்டா போய் இருக்கும்போது நம்ம தெரிஞ்ச பையன் ஒருத்தன் உனக்கு தெரியாத நீ வச்சுக்கிறது நம்மளும் ரெடி பண்ணுவோன்ட்டு இன்னொரு கம்பெனி நாடி போறேன் நான். அவர் வந்து பார்த்தோன்னே 7,000 பேமெண்ட் கிடையாது கொடுத்துட்டேன். அது எனக்கு ஒரு வருஷமே திருப்தியாவே ஆகல. அதுக்கப்புறம் வேற நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி மூலியமா கோ டிஜிட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குண்ணா, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. உங்களுக்கு கூகுள்ல ஆட் பண்ணுவாங்க. நல்லா பண்ணி தரனால சர்வீஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சரி வர சொல்லி பேசினேன். வந்து பேசினோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது, பேசின விதம். ஓகே. அதெல்லாம் கேட்டோன்னே சரி ஓகேண்ணா பண்ணுங்கன்ட்டு பண்ணிட்டு உடனே அன்னைக்கே பண்ணேன். பண்ணேன். எனக்கு ஒரு வாரத்துல நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஃபோன் பண்ணி எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த டைம்ல ஃப்ரீயா இருங்க. நான் எப்பவுமே ஃப்ரீயா இருக்க மாட்டேன். நான் ஃப்ரீயா இருக்க டைம் கூட நீ இந்த டைம் வந்துருனானா அந்த டைம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. நல்லா சர்வீஸ் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆன்லைன்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோ டிஜிட்டல். கண்டிப்பா சார். நல்லா சப்போர்ட் ஓகேங்களா? பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் அவர்ட்ட கேட்கும்போது ஓப்பனாவே கேட்டேன். நான் இப்போ 5,000 கட்டுறேன், 10,000 கட்டுறேன்னு எல்லார்ட்டயும் ஏமாந்துட்டேன். அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு நல்ல சர்வீஸா இருக்குன்னா, நல்லா உங்களுக்கு கால்ஸ் வரும். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நல்லா பேசுனதுனால, நான் நம்பி போனனால எனக்கு எந்த பெனிஃபிட் இல்ல. எனக்கு போதுமானது கரெக்டான இதுல வருது. ப்ராப்ளம் இல்லாம போயிருக்கு. தேங்க்ஸ் டு கோ டிஜிட்டல்.